ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான நேரடி ஆள் சேர்ப்புக்கான அறிவிப்பை டிஆர்பி, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இதை வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பத்திற்கு போர்ட்டல் மார்ச் 29 முதல் ஏப்ரல் 29 வரை திறந்திருக்கும் என்று அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கான தற்காலிக தேதி, அதாவது என்றைக்கு தேர்வு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவலை பாடத்திட்டங்களுக்கு www.trbit.tn.government.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். கடந்த 2015 பார்த்திங்கன்னா இதே மாதிரி உதவி பேராசிரியருக்கான பணிகள் ஆள் சேர்க்குறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சில காரணங்களுக்காக, குறிப்பிட்ட இந்த COVID-19 இந்த மாதிரி ரீசனுக்காக பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து அவங்களால அந்த தேர்வுகள் நடத்த முடியல. இதை இது குறித்து பார்த்திங்கன்னா 2022 பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இப்போது 2023 ஆணை வெளியிட்டு 2024 இதை அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் உயர்கல்வி துறையானது ஆசிரியர் அனுபவம், உயர்கல்வி தகுதி மற்றும் நேர்காணலுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் அடிப்படையில் உதவி பேராசிரியர்களை நிர்ணயிக்கும் முறையை ரத்து செய்து அரசாணை வெளியிடப்பட்டது. 2015 பார்த்திங்கன்னா 55,000க்கும் மேற்பட்ட டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று 182 சுயநிதி கல்லூரி, அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை திறப்பதற்கு அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. இதனால் பார்த்திங்கன்னா வேலை தேடுபவர்கள் ரொம்ப கம்மியான சம்பளத்தில் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய வாய்ப்புக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நிறைய இந்த டிஆர்பி போர்ட்டலில் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுதான் சரியான வாய்ப்பு. கிட்டத்தட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா 55,000 1,82,000 வரைக்கும் தர மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.